ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ட்ரெண்டிங் வைரல் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு பொறுமையா சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த கேன்வாஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் போயிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ சாங் செலக்ட் பண்ணணும். மியூசிக் ஐக்கான் மேலே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஆடியோ சாங் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல லிரிக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்கில் வந்து தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போய்க்குங்க. இப்போ டிரான்சிஷன் கொடுக்கணும். இந்த கீழே டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டிரான்சிஷன் வரும். இதில் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஃபோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டில் தேர்டு டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை ஆகிருக்கும். ஆனால் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கும். சாங் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் 6 செகண்டாக மாற்றிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டியூரேஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து 1 செகண்ட் வந்து எக்ஸஸாக வந்திருக்கும். இப்போ அந்த சாங்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்கிற பிக்சரை பிடிச்சி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலேருந்து தேர்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் மார்க் இருக்கும் ரைட் சைடு மேலே, இதை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சருக்குமே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாம் பிளராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பிக்சர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரீ பிரான்ச் PNG, ஹாட் PNG, ஃப்ரேம் PNGs எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி மேலே டாப்பில் கொண்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்க அந்த PNGயை வந்து கார்னரில் டச் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி லென்த்தாக இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே வந்து கரெக்டாக அந்த டிரான்சிஷன் கீக்குள்ளே ஒட்டிக்கும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் ஸ்வைப் ரைட் இந்த அனிமேஷன் கொடுத்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்வைப் அப் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கீழே குட்டியாக ஏற மார்க் மாதிரி இருக்கும். அதை உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி லென்த்தாக இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். இப்போ இந்த ஃப்ரேமை உங்கள் 2 ஃபிங்கரில் ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இன் அனிமேஷனில் அரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த அரேஞ்ச் அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே அவுட் அனிமேஷன் இருக்கும். இந்த அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஷட்டர் அப்படிங்கிற அனிமேஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்கில் தேர்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு மேலே இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் ஏரோ மார்க்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இந்த ஃப்ரேம்குள்ளே அந்த ஃபோட்டோ வந்து
வர மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸஸாக ஃபோட்டோஸ் வந்து கீழே மேலே வந்து ரொம்ப பெருசாக எக்ஸஸாக இருந்ததுன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அந்த ஏரோ மார்க்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இன் அனிமேஷனில் பவுன்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் அப்படிங்கிற அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை மேலே இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து அந்த ஏரோ மார்க் பிடிச்சி அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் கொடுக்கணும். இந்த பிஎன்ஜியில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை டச் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் விழுந்துடும். இப்போ லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ அப்படியே ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த ஒயிட் லைன் அந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் படுற மாதிரி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், அதை வந்து அந்த ஹார்ட் அந்த ஸ்க்ரீனை விட்டு மறையிற அளவுக்கு மேலே வந்து கொண்டு போய் வச்சுருங்க. இதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வச்சு அந்த ஒயிட் லைன் வச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்னில் வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ட்ரீ பிரான்ச் பிஎன்ஜி பிக்சரில் இருக்கிற அனிமேஷன் வந்து வேணாம், அதனால அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் போய் நன்னு கொடுத்துக்கிறேன். அவுட் அனிமேஷன் போய் நன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த அனிமேஷன் பிடிச்சா எப்படியே வச்சுருங்க. பிடிக்கலன்னா வந்து அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து இன்ல அவுட்டில் நன் வந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். நான் கடைசிக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல நான் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த கீ ஃப்ரேமுக்கு ஈக்குவலாக வந்து கீழே டச் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ஒயிட் லைன் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் படுற மாதிரி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் இருக்கும். அதை வந்து லைட்டாக மட்டும் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்க, ரொம்ப ஹைட் ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்போ கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் அந்த ஒயிட் லைன் வந்து வர மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பிஎன்ஜிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்னில் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க, நன்லேயே இருக்கட்டும். அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைடு அப்புன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆர்டர் வைஸாக நீங்கள் டூப்ளிகேட் இருக்கணும். இந்த 3 பிரான்ச் பிஎன்ஜியை கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஹார்ட்டை டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ செகண்ட் பிக்சரில் கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ஏரோ மார்க் பிடிச்சி லைட்டாக மட்டும் இழுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்து இந்த ஃப்ரேமில் வந்து உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பாருங்கள். இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஜிஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி இந்த ஏரோ மார்க் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து எல்லாமே வச்சுருங்க. இப்போது இது எல்லா ஃப்ரேம்ஸையும் வந்து ஒவ்வொன்றா ஆர்டர் வைஸாக டூப்ளிகேட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி எல்லாமே பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போது தேர்டு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதே ப்ராசஸ் தான் இது எல்லா பிக்சர்ஸ்க்குமே வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. எல்லா பிக்சர்ஸ்க்கும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷன் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுங்க. மறந்துடாதீங்க, எல்லா பிக்சர்ஸ் கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் லிரிக்ஸ் வந்து குரோம்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் லிரிக்ஸ் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட், அனிமேஷன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் உங்களோட ஸ்கில் தான். நீங்களே சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும், நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே சேவ் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் 1080 2K ரெசல்யூஷன் இருக்கும். இதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.